அதனால தான் ஹாலிவுட்ல கூப்பிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ் சினிமாவில், வேலைவான ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஏன் சாரை கூப்பிடுறாங்க? ஃபோக்கஸ்டான பர்சன் அவர் அப்படிங்கிறது. சினிமா திறமையானவங்களை ஏற்றுக்க எப்பவுமே தயாராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கதவுகளை தட்டிக்கிட்டே இருக்கணும். நான் திறமையானவன், நான் திறமையானவன், நான் திறமையானவன் தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை, இது வந்து இந்த விட்டில் பூச்சி கதை தாங்க. நேற்று கூட மழைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பறக்கும், அப்படியே விழுந்துரும். அந்த கதை தான் இது. சினிமா தகுதியான மட்டும் தான் உள்ள வச்சுக்கும். இதனால உங்கள் படம் வேல்யூவாக மாறுது. உங்கள்கிட்ட கதை இல்லையா, கதாபாத்திரம் இல்லையா, நடிகர்கள் தேர்வு இல்லையா, அவனோட பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, இப்படி ஒரு பீஸால ஒரு வாட்டர் மெலனால உங்களுக்கு உங்கள் படத்துக்கு வேல்யூ ஆகும். இவருக்காக தேட்டருக்கு படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இவர் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா அதுக்காக போய் தேட்டர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சும்மா கதவுகள் நம்ம வந்து தட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் நீங்கள் கதவுகள் தட்டின மொமெண்ட்ஸ் தான் இருக்குங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும் அப்படின்னா, என்னை தாண்டா ஈஸியாக அடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆக்டர் தனுஷ் அவர்களை வந்துட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து ஆடியோ லான்ச்சில் அப்பப்போ ரஜினி சார் மாதிரி இமிட்டேட் பண்ணிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் தனுஷை மட்டும் போட்டு அந்த அடி அடிக்கணும்? அது எனக்கு தெரிஞ்சு இப்போ சோஷியல் மீடியாவில் பொதுவாகவே ஒரு ஃபேமான பர்சன் அடிக்கிறது ஒரு ஆர்கசமான விஷயம். எல்லாருமே அது பிடிக்குது. ஏன்னா அவங்க நேராக போய் திட்ட முடியாது. ஆக்சுவலி நான் சொல்கிறேன், இப்போ தனுஷ் சாரை பற்றி பேசுகிற எல்லாருமே, சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுற எல்லாருமே, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றப்ப அவர் கேரவன் பக்கத்தில் கூட போக முடியாது. நான் சொல்கிறது அலோவ் பண்ணுறாங்க, பண்ணல, நீங்கள் ஃப்ரீயாக போங்க அப்படின்னா கூட போய் நிற்க முடியாது அவர் பக்கத்தில். அவ்வளோ பவர்ஃபுல் ஆறா அவர். ஓகே, நான் மில்லரில் ஒர்க் பண்ணனால சொல்கிறேன். அதை பற்றி நான் அப்புறம் கேட்குறேன். ஒர்க் பண்ணனால சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் தாண்டி ப்ரூஃப்னு ஒன்று வேணும்ல. பல பேர் பேசுவாங்க அதை பற்றி, அந்த ப்ரூஃப் அவங்க வச்சிருக்காங்க, நம்ம பார்க்கல. அப்படி பார்த்தாலுமே அது ஆஃப் ஸ்க்ரீன் நடக்கிற விஷயம், தனிப்பட்ட விஷயம். அது சொசைட்டிக்குள்ள எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குதான் நம்ம பார்க்கணும். அது அவங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அது சொசைட்டிக்குள்ள எனக்கு தாக்கத்தை உண்டாக்குதா, அது என் பர்சனல் லைஃப்ல தாக்கத்தை உண்டாக்குதா இல்லைங்கிறப்ப நம்ம மேலே பார்க்கலாமே ஜாலியா. அண்ட் சுசித்ரா அவர்களுமே சொல்லியிருக்காங்க, இப்போ யாருக்கு டைவர்ஸ் ஆனாலுமே மேக்ஸிமம் தனுஷ் அவர்கள் பக்கம் தான் வந்துட்டு ட்ராக் திரும்புது. சுசித்ரா அவங்களும் வந்துட்டு இப்போ ஜெயம் ரவி அவர்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கும் தனுஷ் காரணம் தான். லைக் அவங்க ஜெயம் ரவி அவர்களோட ஒய்ஃப் வந்துட்டு தனுஷும் அந்த ஃப்ளிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ளிங் அப்படின்னா என்ன? இல்லை, எனக்கு நான் ரொம்ப வீக். நான் 90s கிட்ஸ் தான், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சாலும் லவ், ஓகே, இல்லை பிரேக்கப் அவ்வளோதான். அதுவும் ஒரு லவ் ஒரு பிரேக்கப், அதுதான் என்னோட கேட்டகரி. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. அதை தாண்டி இது சினிமா கிசு மாதிரி தானே. அந்த புக்கெல்லாம் நம்ம மறைஞ்சானே படிப்போம். ஸோ இது கேட்க ஜாலியாக இருக்குங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம பேசிக்கிட்டோம்னா, இன்டர்வெச்சுவலாக ஜாலியாக பேசினா சில பேர் வந்து தூங்கிடுவாங்க 1 மணி 2 மணிக்கு மேலே. அந்த கதைகள் பேச ஆரம்பிச்சா இன்ட்ரெஸ்டிங்காக ரைட் ஒன்று உட்காருவானுங்கல்ல, அந்த மாதிரி மேட்டர் தான் இது எல்லாமே. ஆனால் இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பார்க்குற ஆடியன்ஸும் சரி டயத்தை தான் வேஸ்ட் பண்ணும். எஸ். அண்ட் தனுஷ் அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஆல்ரெடி கேப்டன் மில்லரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைக் ஆன்லைனில் தனுஷ் அவர்களுக்கு மேலே இருக்க ஹேட்ரேட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். நீங்கள் லைவாக அவர் கூட இருந்திருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. ஸோ பர்சனல் லைஃப்க்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் தனுஷ் அவர்கள் எப்படி டிஃப்ரென்ஸ்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் பக்கத்தில் நெருங்க முடிஞ்சது சார்கிட்ட தான். ஓகே, ஏன்னா நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு காட்சிக்கு முன்ன பின்ன அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் தான். அந்த ஃபோக்கஸோட வெளிப்பாடு ஸ்க்ரீனில் ரோலிங் ஆக்ஷனில் அது வருதே தவிர மற்றபடி கட் பண்ணால் அடுத்து ஃபோக்கஸ் மோடு தான். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்னங்கிறதா, இந்த காட்சி அழகுபடுத்துறதுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் தான். அதனால தான் ஹாலிவுட்ல கூப்பிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ் சினிமாவில், வேலைவான ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஏன் சாரை கூப்பிடுறாங்க? ஃபோக்கஸ்டான பர்சன் அவர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அதை தான் கொண்டாடணுமே தவிர இந்த மாதிரி கீழே இப்போ ரோட்டு கீழே பாறை சாக்கடை தானங்க இருக்கு, எல்லாருமே தெரியுமே. அதுக்குள்ள போனா ஸ்மெல் தான் அடிக்கும். ஏன் அதுக்குள்ள இறங்கிட்டு பேசிட்டு இருக்கணும்? மேல கொண்டாடுவோமே, விண்வெளியில பறந்துட்டு இருக்காங்க, அவங்களை கொண்டாடுவோம். அண்ட் உங்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இருந்த ஏதாவது ஒரு மொமெண்ட், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட் இப்போ சொல்ல முடியுமா எக்ஸ்க்ளூசிவா? வந்துட்டு நான் வந்து என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன், சார் கூட நான் இந்த ஒரு மொமெண்ட் வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஏதாவது? எல்லா மாதிரியும் நானும் ஃபேன் பை மொமெண்ட்டை கடந்து நான் வந்திருப்போம். அப்புறம் புரிஞ்சிடும் நடிகர்கள் அப்படின்னு. ஏன்னா பொல்லாதவன் பீரியட்ல நம்ம தனுஷாவே தான் இருந்திருக்கோம். தனுஷ் ஃபேன் கிடையாது, தனுஷே நான் தான். அந்த மூடு தான். பல்சர் பைக் வாங்கிட்டோம்னா அந்த டியூன் வச்சுட்டு போறது. எஸ், நம்ம 10th 6 பேக் வச்சுட்டோம் பொல்லான்னு படம் வந்தப்ப. இதுக்குன்னா சாரை பார்த்து தான் வச்சது. அவ்வளவு நமக்கு பிடிக்கும். கட் பண்ணால் ஒரு 12 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சாரோட பர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஒரு காட்சியில் நல்லா பிளானிங், சார் வந்து நல்லா மீன்ஸ் அந்த ஸ்டேஜிங் சூப்பராக பண்ணுவாப்ல. ஸோ ஒரு காட்சி அருண் சார் பக்கா பிளான் பண்ணிட்டாப்ல. அதை தாண்டி சார் உள்ள வந்துட்டு இப்படி ஸ்டேஜிங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அந்த காட்சியில் அவர் ஸ்டேஜிங் பண்ணிட்டு டைலாக்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துறாரு. எனக்கு டைலாக் கொடுத்துருவாங்க, நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸ்பாட்ல மாத்திட்டு இருக்கப்போ நான் எட்டிட்டு பார்த்துட்டே இருந்தேன் பக்கத்தில். மீன்ஸ் இப்போ அங்கே உட்காந்து சார் இருக்காரு, நான் இங்கே தான் இருக்கேன். சாரும் டேரக்டர் சார் பேசிட்டு இருக்காங்க, எட்டிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் பயப்படாதீங்க, இருங்க, டைலாக் கொடுப்பாங்க, டைம் எடுத்தே போகலாம் அப்படின்னாப்புல. ஸோ அது நமக்கு அந்த ரியலைஸ் பண்ணுறப்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம எங்க இருந்தோம், ஒரு ஃபேனா இருந்தோம். ஸோ இப்போ அவர் நம்மகிட்ட பேசுறாரு. அவரோட நான் ரொம்ப வயசு ஒரு 10-12 வயசு சின்ன பையன் தான், வாங்க போங்கிறாரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்துல முழுசா நம்ம நம்புறோம், நம்ம பிடிக்குது, அதுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறப்ப, உறுதியா உழைக்கிறோம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உழைக்கிறோங்கிறப்ப அது ஈஸியா நடந்துரும். உழைச்சா வந்து கண்டிப்பா வெற்றி இருக்கு. எஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் அவர் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ். எஸ். அண்ட் ஒரு சில இடத்துல வந்துட்டு ஆடியோ லான்ச்லாம் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு ரஜினி அவர்களை இமிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாரு. அது ஏன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச், குபேரன் ஆடியோ லான்ச்சில் கூட இந்த மாதிரி லைக் ரஜினி சார் இமிட்டேட் பண்ற மாதிரி தான் அவரோட டாக்ஸும் இருந்தது. ஸோ அது எதனாலயா இருக்கும்? ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லைக் இந்த மாதிரி பேசினா ரீச் ஆகும் அப்படின்னு அவர் நினச்சி பண்ணுறாரா, இல்லை நார்மலாகவே அவரோட மேனரிசமே அப்படி மாறிடுச்சா? அது சில பேர் ஈர்ப்பு உண்டாகுங்க, சில நடிகர்களை பார்த்து ஈர்ப்பு உண்டாகும். அது ஒரு பாயிண்ட்டை நம்மளே டாமினேட் பண்ணி நம்மளை கிராஸ் பண்ணி போயிடும், நம்மள கலந்து போயிடும். ஸோ அப்படி இருக்கப்ப இது எனக்கு தெரிஞ்சு இருக்கு, அந்த சாயல் இருக்கு. அதே சமயம் அதுக்குள்ள இருக்க ஸ்பீச் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேல்யூவான ஸ்பீச்சா தான் இருக்கு, ஆனா சாயல் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. உறுதியா இருக்கு, அது சாருக்கே தெரியும், இருக்கு. எஸ். அது அவராலையும் மறுக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. அது நல்லாவும் இருக்குல்ல, ஈவன் அது இருந்தாலும் அது நல்லாவும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே சாயல் இல்லாம பண்ணவே முடியாதுங்க. நீங்க எந்த நடிகர்னு சொல்லுங்க, அவங்களுக்கு எங்கேயோ ஒரு சாயல் தட்டி இருக்கும் லைட்டா. குறிப்பா நமக்கு இந்த ரஜினி சார், கமல் சார் வந்த பீரியட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகர்களோட சாயல்கள் அவங்க படங்களை நிறைய இருக்கும். இப்போ அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியரோட சாயல் கமல் சார் படங்கள் அங்கங்க இருக்கும், அந்த டைப்ல இருக்கும், பர்ஃபார்மன்ஸுமே அங்கங்க இருக்கும். அதை ட்ரை பண்ணலாம்ல, அதெல்லாம் தப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ரஜினி சாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த டெர்மினேட்டர் படத்தோட சாயல்கள் நிறைய படங்கள் இங்கே ஆக்ஷன்ல இந்த பக்கம் இருக்கும். அந்த ஸ்டைலா இருக்கட்டும், பாமா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், அது லைட்டா இருக்கும். அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தானே, அதுல என்ன இருக்கு? ஓகே. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எப்படியாவது சினிமாக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு ஏஜென்ட் பேச்சோ இல்லை வேற யாராவது ஒரு காஸ்டிங் டைரக்டர் பேச்சோ கேட்டு ரொம்ப வருஷம் லைக் லைஃபையே வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெயிட் வந்து அவங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஒய் திஸ் மச் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்துட்டு ஒருத்தர் என்னை ஏமாத்துறான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சும் ஏன் வெயிட் பண்ணுறீங்கிற கேள்வி என்னோட தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா திறமையானவங்களை ஏற்றுக்க எப்பவுமே தயாராக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் கதவுகளை தட்டிக்கிட்டே இருக்கணும். நான் திறமையானவன் தட்டிகிட்டே இருக்கணும். அதில் சில கதவுகள் இருக்க காவலாளிகள் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விரட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ தெரியாது. நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்களோட வேலை கேட் நின்று உங்களை விரட்டி விடுறது தான். ஆனால் உள்ளே இருக்க நபர்கள் கூட உங்களுக்கு போட்டி போட முடியும், அவங்க கூட என்னால் சரிசமமாக உட்காந்து பேச முடியும். ஒன்ஸ் அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் டேலண்ட் மேலே ஹோப் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குங்கிறப்ப நீங்கள் அவ்வளோ வேல்யூ பர்சனாக இருக்கப்ப. ஸோ அதை நீங்கள் வளர்த்துக்குங்க. எந்த ஒரு பாயிண்ட்லையும் நம்ம சேச்சுரேஷன் ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. அப்படி ஒன்று இல்லை. ஸ்டில் கமல் சார் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்மளாம் நம்ம வயசுக்கு எதுவுமே இல்லைங்கிறது தான். ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அது எந்த சினிமாவில் எந்த கிராஃப்ட் வேணா இருக்கட்டும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வேலையை நீங்கள் காமிங்க. இப்போ நிறைய மீடியம் வந்துருச்சு. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நிறைய மீடியம் வந்துருச்சு. அதில் உங்களோட வேலையை டோட்டலாக காமிக்கக்கூடாது, அது தவறு. லைட்டாக காமிச்சிட்டு சாம்பிள் காமிச்சிட்டே இருங்க, அது கண்ணில் படும். அதை தாண்டி நீங்கள் பேரல கதவுல தட்டிட்டு இருக்கீங்கல்ல, வாய்ப்புகள் அமையும். சரியான நம்பர் கூட பேசுங்க, வேல்யூவான பர்சன்ஸ் கூட பேசுங்க. நீங்கள் நாலேஜில் பர்சன் நான் நம்புறேன் எல்லாருமே. ஸோ இது தேராதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் டயத்தை யாருக்கும் வீணாக கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டா அப்புறம் யூடியூப் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்ஸ்டாகிராமும் யூடியூப் வந்துட்டு இந்த ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினலாக பர்ஃபார்ம் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட், இப்போ இந்த சின்னதாக வந்து ஊரில் இருந்துட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுற, இந்த மாதிரி லைக் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நார்மலாக சும்மா இந்த ரீல்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறவங்க, இந்த வந்துட்டு லிப்ஸிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக ஃபேமும் வந்துடுது. அந்த ஃபேம் வரதுனாலே வந்து அவங்களால ஈஸியாக இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வர முடியுது. ஸோ இது மாறுமா மாறாதா? இல்லை, இது வந்து அந்த வெட்டில் பூச்சி கதை தாங்க. நேற்று கூட மழைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பறக்கும், அப்படியே விழுந்துரும். அந்த கதை தான் இது. சினிமா தகுதியானவங்க மட்டும் தான் உள்ள வச்சுக்கும். வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கே ரொம்ப வருத்தம் தான். இப்போ ஆனால் வந்துட்டு லைக் நார்மலாக சும்மா இந்த தண்ணி போல வாட்டர் மெலனை வச்சு சொல்ல அவருக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஈஸியாக உள்ள கிடைக்கும். என்ன விஷயம்னா அதை செய்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஆட்களை, அந்த மாதிரி பீஸெல்லாம் கூப்பிட்ற இயக்குநரோட வேல்யூவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை? இதை இந்த மாதிரி கேட்டு உங்கள் படத்துக்கு தேவையா? இதனால உங்க படம் வேல்யூவா மாறுது? உங்கள்ட்ட கதை இல்லையா, கதாபாத்திரம் இல்லையா, நடிகர்கள் தேர்வு இல்லையா, அவனோட பர்ஃபார்மன்ஸ் இல்லையா? இப்படி ஒரு பீஸால, ஒரு வாட்டர் மெலனால உங்களுக்கு உங்க படத்துக்கு வேல்யூவா?
அப்ப அதை நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நான் சொன்னேன் சினிமா வேல்யூவான பீப்புள் தான் உள்ள வச்சுக்கும். இதெல்லாம் கணக்குல இல்லாத விஷயங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே தேவை. ஒரு கொஞ்ச நாள் இது பரபரப்பா இருக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும். அப்படி வர படங்கள் படைப்புகள் வேல்யூவா இருக்காதுங்கிறேன். அது படங்கள் இவருக்காக தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எனக்கு தெரிஞ்சு இவர் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்றாருன்னா அதுக்காக போய் படத்தை தேட்டர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சும்மா சும்மா சும்மா. சூப்பர். அண்ட் கதவுகள் நம்ம வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் நீங்க கதவுகள் தட்டின மொமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எத்தனை இடத்துல ஏறி இருப்பீங்க, எத்தனை நாள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. அது எனக்கு எப்பவுமே எல்லாம் கேட்பாங்க, ஏன் வந்து நீ வலசராக விட்டு நகர மாட்டேங்கிற, சென்னையில் எவ்வளோ ஏரியா இருக்கே அப்படின்னு. அந்த ரோட்டை தான் நான் அதிகமாக அலைஞ்சிருக்கேன். ஸோ பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம சேவ் பண்ணணுங்கிறதுக்காக டீ குடிக்காமல் நானே ஃப்ரெண்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். அப்போ எனர்ஜி இருக்கும். இப்போமானா டொய் ஆயிரும். ஸோ அப்போ எனர்ஜி இருக்கும், டீ குடிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். வாட்டர் சொல்கிறேன். அப்போ அது அப்பா யாரும் நினைக்க வேணாம், குடிக்கிற தண்ணி. ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதுவும் குடிக்கிற தண்ணி தானே அப்படிம்பாங்க. H2O. ஸோ எனக்கு அந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் நம்ம இருந்தோம். ஸோ இங்கே தான் நம்ம பைக்கில் வரணும், இங்கே தான் நம்ம காரில் வரணும், இங்கே தான் பீப்புள் நம்மளை வேல்யூவாக மதிக்கணும் அப்படிங்கிற அது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்னா நிறைய இடங்கள் போயிருக்கேங்க, ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ கொடுக்குறப்பே தூக்கி ஓரமாக வச்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னா அப்போ நமக்கு சினிமாக்கு என்ன தேவைங்கிறது புரியல. நான் இப்போ சொல்கிறேன்ல வேல்யூவான பர்சன் அதை அலோவ் பண்ணணும். அப்போ சும்மா வாய்ப்பு கேட்டாலே போதுங்கிற மூடு தான். அப்போ வந்துட்டோம் வாய்ப்பு கேட்போம் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்தேன், ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் போய் கொடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தேன். இது எதுக்குற நம்ம கொடுத்தோம், இதெல்லாம் எவனா வச்சுக்குவானான்னு தோணுது. அப்படி சும்மா அந்த முகத்தில் ரியாக்ஷன்லாம் பண்ணி பயங்கரமா என்ன சொல்றது, அந்த நவரசத்தையும் காமிச்சு ஃபோட்டோ காமிக்கிறது, அந்த சல்லித்தனமான வேலையெல்லாம் அப்போதே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் அப்போவே நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா, குறிப்பாக நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பர்சன் இருந்திருந்தாங்கன்னா அதுக்கான கேட்வே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அது தெரியாமல் வெள்ளந்தியா தெரிஞ்ச காலங்கள். ஸோ அப்போ கண்டிப்பாக அடிவுல தான் செய்ய விழுந்துச்சு ஹெவியா விழுந்துச்சு. இப்போ வரைக்கும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் லைன் அப், ஸோ நாம் வந்துட்டு கேப்டன் மில்லர் இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ உங்களோட நெக்ஸ்ட் லைன் அப்ஸ்லாம் எந்த மாதிரியான கதைக்களம் இருக்குது, என்ன மாதிரியான படங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணலாம் ஆர்வமா? தேங்க்யூ. திரௌபதி 2 கேரக்டர் பண்ணுறேங்க. திரௌபதி 2 எஸ் சூப்பர். திரௌபதி 1 வந்து நமக்கு செம்ம சென்சேஷனாக போச்சுன்னு நினைக்கிறேன். கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்க படம் பார்க்கறப்ப பிடிக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. அதெல்லாம் அந்த கேரக்டர் பண்ணேன், அதெல்லாம் பில்ட் பண்றீங்க, அதெல்லாம் முடியலாம் வச்சிருக்கேன். ஓகே, ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாகக்கூடிய படமா இருக்கும். அது எந்த மாதிரி தாக்கங்கிறது படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க பார்ப்பீங்க. நான் நடிச்ச காட்சியை வச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல தாக்கம் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை தவிர்த்து வேற என்ன? அதை தவிர்த்து ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்கு. எனக்கு பிடிச்ச ரொம்ப வருஷமா பண்ணணும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம் பிளே பாய் கேரக்டர் ஒன்று. பிளே பாய் கேரக்டர். ஸோ எஸ், அது சார்ந்த ஒரு கதைக்களம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா கேட்டேன், ஸ்கிரிப்ட் படிச்சிட்டேன், பவுண்டட் படிச்சிட்டேன். அது இன்னைக்கு தான் ஓகே ஆயிருக்கு. சூப்பர். நடந்துரும், இன்னும் வந்துடும் படம், இன்னும் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப வரும். எதுக்கு நான் அதை ஹோல்ட் பண்றேன்னா, ப்ராப்பரா அஃபிஷியலா பேசுறப்ப அதோட வேல்யூ இன்னும் நல்லா இருக்கும். என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க கேட்டனால நான் சொல்றேன், நல்ல கேரக்டர்ஸ் இன்னும் லைனப்ல சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா என்னோட ஃபாலோவர்ஸை ஏமாத்திடவே மாட்டேன். என்ன நம்பி தேட்டருக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நாங்க நம்பி வந்து தேட்டருக்கு வர போறோம். தேங்க்யூ. அண்ட் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த பிளே பாய் கேரக்டர், இந்த டைமுக்கு அது ரொம்ப முக்கியமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. பிளே பாய் அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல இந்த பிளே பாய் அவ்வளவுதான், அதான் தெரியும். இப்போ வந்து கேட்டீங்கன்னா பாய் பெஸ்டி, ஃபிளிங்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முடிவு வருமா வராதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் உங்களை மாதிரியே வெயிட் பண்ணி பார்க்குறோம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பேசுனீங்க. உங்களோட டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிறிஸ், சைனிங் ஆஃப். டாடா பாய்.